சிவகார்த்திகேயன் அவர்கள் போய் அஜித் அவர்களை சந்திச்சிருந்தாரு. அந்த ஃபோட்டோ வந்து இணையத்தில வந்து மிக வேகமா பரவுச்சு. காரணம் வந்து ரீசென்ட் டைம்ஸா விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸ் வந்து நெறையா விமர்சனம் பண்றத பார்க்க முடியுது. ஸோ இப்போ வந்து அவர் அஜித் ஃபேன்ஸ் கிட்ட போயிட்டா இருப்பாங்கிற ஒரு பேச்சும் எழுந்தது. எது நடந்தாலும் இப்படி ஒரு பேச்சு எழுது. இத எப்படி பார்க்குறீங்க? இல்ல ஒரு பக்கம் வந்து அவங்களுடைய பேச்சுல நியாயம் இருக்கு. ஏன்னா எதிரிக்கு எதிரி நண்பன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பக்கம் விஜய் ரசிகர்கள் நம்மளை அடிக்கிறாங்க, இதை சரி பண்ணவே முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை சிவகார்த்திகேயனுக்கு வந்துருச்சு. அப்போ அஜித் ரசிகர்கள்ட்ட போய் தஞ்சம் அடைஞ்சிட்டோம்னா நம்மளை அவங்க காப்பாற்றுவாங்கங்கிற ஒரு எண்ணத்தோடு அவர் நடந்துக்கிட்டாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சிவகார்த்திகேயனை பொறுத்தளவுக்கு ரொம்ப கால்குலேட்டிவான பர்சன். ஒரு விஷயம் செஞ்சாருன்னா இதுக்கு பின்னால் என்ன நடக்கும், எப்படி வருங்கிறதெல்லாம் தெரிஞ்சு தான் அவர் செய்வார். ஸோ அதன் காரணமாக இது நடந்ததுன்னு ஒரு பக்கம் நம்பினாலும், இன்னொரு பக்கம் அஜித் மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ அவரை கூப்பிடுறாரு வாங்கன்னு, நீங்கள் மறுக்க முடியுமா? இன்னொன்று அஜித்து இருக்கிற ஹைட்டுக்கு அவரெல்லாம் வந்து அவர் உயரத்தில் இருக்கும்போது இவர் எவ்வளோ ரசிச்சிருப்பார் சிவகார்த்திகேயன். ஆமாம், ஒரு சாதாரண ஒரு தொகுப்பாளராக இருந்திருப்பார், அல்லது அதுக்கும் முன்னாடியிலேருந்தே கூட அஜித்தை ரசிச்சிருக்கலாம். அவர் வந்து இன்றைக்கி அஜித்தோட ஒரு நட்பு பாராட்டுகிற அளவுக்கு வளர்ந்துருக்கிறாருன்னா அந்த பழைய பிரமிப்போடு தான் அவர் அணுகுவார் அஜித்தை. அவள் வீட்டுக்கு கூப்பிட்றாரு வாங்கன்னு, ஒரு டின்னர் சாப்பிட்லான்னு உட்காடுறாங்க, ஃபேமிலியோடு பழகுறாங்க. இதெல்லாம் வந்து சிவகார்த்திகேயனுக்கு ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சியாக இருக்கும்.